அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கு ஃபஸ்ட்டே ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி திருச்சியிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அதே சிஸ்டர் எனக்கு மறுபடியும் 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி செய்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சூப்பராக செய்து முடித்தாச்சு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், இன்னொரு முறை ஆர்டர் கொடுத்ததுக்கு. பொருள் நல்லா இருந்தால் தான் இன்னொரு முறையும் ஆர்டர் கொடுப்பாங்க. எனக்கு அதில் ஒரு திருப்தி ஆயிடுச்சு. நம்ம செய்து கொடுக்குறது ரொம்ப பிடிக்குது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக முடிச்சாச்சு. ப்ரௌனியும் நிறைய சாக்லேட்லாம் லோட் பண்ணி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி செய்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனி செய்யும்போது எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு அட்டகாசம் நடக்கும். சின்ன பையனோட தான். அவன் எடுத்ததே கேட்பான், எங்களுக்காக தானே நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுருவான். இல்லை ஆர்டருமான்னா, சரி சரி எப்படி நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருங்க, இருக்கும்ல அதில் சொல்லிட்டு போயிடுவான். இல்லைன்னா பட்டர் பேப்பர் கொடுத்துருங்கன்னு சொல்லுவான். அவ்வளோ கிரேவிங்ஸ் அவனுக்கு ப்ரௌனின்னா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீஸா செய்திருந்தேன். இந்த டோ எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. இது நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருந்தேன். பீஸாக்காக இல்லை, ஷவர்மாக்காக இந்த டோ ட்ரை பண்ணப்போ எனக்கு சரியாக வரல. பீஸாக்காக நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன். சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் சொன்னாங்க கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. என்கிட்ட ஆலிவ்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்திருந்தேன். சூப்பராக இருந்தது. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் சீஸு, ஆரிகனோ அதெல்லாம் தான். சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நான் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சாஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் இன்னும் பெனிஃபிட் நம்மளுக்கு. சூப்பராக இருக்கும். ஒரு 12 இன்ச்லேயும் 8 இன்ச்சில் வந்திருந்தது. சூப்பராக இருந்துச்சு பீஸா. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ப்ரௌனி தம்மடெல்லாம் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கண்டிப்பாக நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.